இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல். இதில் இருக்கிற சாதக பாகங்களை என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நம்ம இந்தியாங்கிறது ஒரு சப்கான்டினென்ட், பறந்து விரிந்த நாடு. இதில் பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா ஊரக உள்ளாட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வேரியஸ் டைப் ஆஃப் எலெக்ஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவிலே இருக்குது. மேக்சிமமாக கிராமப்புறத்தில் இருக்குது. ஊரக உள்ளாட்சி, கிராம பஞ்சாயத்து. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஒரே சிஸ்டம் என்னன்னா, ஆளுங்கட்சி பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்கன்னா எதிர்கட்சி துணைத் தலைவராக இருப்பாங்க. எம்எல்ஏ வேற ஒரு கட்சியில் இருப்பாங்க. எம்பி சுயேட்சையாக கூட இருக்கலாம். அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கனால தான் எலெக்ஷனை பார்த்து பொலிட்டீஷியன்ஸ்க்கு கொஞ்சமாவது பயம் இருக்கு. அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த 7 டைப் ஆஃப் எலெக்ஷனும் ஒரே தாட்டி வர்றப்ப பாமர மக்களுக்கு நம்மளோட கேண்டிடேட்டை சூஸ் பண்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு வேவ் அடிக்கலாம், ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கலாம், நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க முடியாத வாய்ப்புகள் இல்லாம போயிடலாம். இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது. அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கிறப்ப கவுன்சில் எலெக்ஷன் நடக்காது, கவுன்சில் எலெக்ஷன் நடக்கிறப்ப எம்ஏ எலெக்ஷன் நடக்காது, எம்ஏ எலெக்ஷன் நடக்கிறப்ப எம்பி எலெக்ஷன் நடக்காது. அதனால அடுத்த எலெக்ஷன் வருங்கிற பயம் பொலிட்டீஷியனுக்கும் இருக்கும். நல்லது செய்யலினா ஆளை மாத்திருவோங்கிற உரிமை மக்கள்கிட்ட இருக்கும். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பலதரப்பட்ட மக்களோட அதிகார பகிர்வுக்கும் சமூக நீதிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது. அடிப்படை கட்டமைப்பே மாற்றி அமைக்க ட்ரை பண்றாங்க. இதனால ஜனநாயக பாதையிலிருந்து விலகி சர்வாதிக போக்குக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து.